Hi friends, welcome to Tina Jan's Creation. இன்னைக்கு நம்ம ஒரு செமி பிரைடல்ல ஒரு டிசைன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் 8 லேயர்ஸ் ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். த்ரெட் எடுத்து கிளாத்தில் லாக் போட்டு பக்கத்துலேயே ஒரு நாட் போட்டு இப்போ டியூப் பீட் எடுத்திருக்கேங்க. டியூப் பீட் எடுத்து பீட் லாக் பண்ணிவிட்டு எங்கே வருதோ அங்கே பார்த்து லாக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாக் பண்ணிவிட்டு 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு எங்கே வருத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். இப்போது சர்க்கிள் டோனட் பீடோ அப்புறம் ஒரு ரோஸ் பீடு ஸ்மால் ரோஸ் பீடு எடுத்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ரெண்டத்தையும் ஒன்றா போட்டு நீடலில் போட்டு பீட் லாக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். த்ரெட்டில் போட்டு பீட் லாக் பண்ணிவிட்டு எங்கே வருத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு கிளாத்தில் லாக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டியூப் பீடு பீட் லாக் பண்ணிவிட்டு கிளாத்தில் லாக் பண்ணிக்கலாம். இதே போல் தான் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டியூப் பீடு, அப்புறம் 4 செயின், அப்புறம் டோனட் பீட், அப்புறம் 4 செயின் டியூப் பீடு. இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். லாஸ்ட்டாக வந்து 2 சிங்கிள் க்ரோஷெட் போட்டு 2 செயின் போட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் ரோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிளாத்தில் லாக் போட்டு பக்கத்துலேயே ஒரு நாட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாட் போட்டு இந்த பீடை சுற்றி எத்தனை செயின் வருதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 3 4 5 செயின் போட்டு லாக் மேலேயே லாக் போட்டுக்கலாம். லாக் மேலே லாக் போட்டு இப்போ இந்த 4 செயின் கேப்பில் வந்து half double crochet போட்டுன்னு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 half double crochet போட்டு இங்கே லாக் மேலே ஒரு லாக் போட்டு இந்த ரிங் பீட் இருக்கு இல்லைங்களா, அந்த ரிங் பீடில் 2 வாட்டி சிங்கிள் க்ரோஷெட் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 டைம்ஸ் போட்டு இப்போ 3 செயின் 1 2 3 செயின் போட்டு இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் சிங்கிள் க்ரோஷெட்டில் ஒரு பீக் அவுட் பண்ணிடலாம். இப்போ half double crochet, half double crochet போட்டு 3 செயின் 1 2 3 செயின் போட்டு ஒரு பீக் அவுட். இப்போ டபுள் crochet 1 2 3 செயின் போட்டு ஒரு பீக் அவுட் டபுள் crochetக்கு. இப்போ ட்ரிபிள் crochet ட்ரிபிள் க்ரோஷெட்க்கு 3 செயின் போட்டு ஒரு பீக் அவுட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டபுள் ட்ரிபிள் க்ரோஷெட்க்கு வந்து 3 டைம்ஸ் நூல் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து 2ல் 1 2ல் 1 2ல் 1 2ல் 1. இப்போ இதுக்கு வந்து 3 செயின் போட்டு ஒரு பீக் அவுட் பண்ணிக்கலாம்.
இப்போ ட்ரிபிள் க்ரோஷெட். இப்போ கம்மியாக என்ன வரணும் ஃப்ரெண்ட்ஸ், 1 2 3 செயின் போட்டு ஒரு பீகாட். இப்போ டபுள் க்ரோஷெட் 1 2 3 செயின் போட்டு ஒரு பீகாட். இப்போ half டபுள் க்ரோஷெட் 1 2 3 செயின் ஒரு பீகாட். இப்போ half க்ரோஷெட். இப்போ சிங்கிள் க்ரோஷெட் 1 2 3 செயின் போட்டு ஒரு பீகாட் போட்டு இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷெட். சிங்கிள் க்ரோஷெட் போட்டு இந்த லாக் மேலே ஒரு லாக். 4 half டபுள் க்ரோஷெட் போட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 half டபுள் க்ரோஷெட் போட்டு இந்த லாக் மேலே ஒரு லாக். லாக் மேலே லாக் போட்டு இப்போ 5 செயின் 1 2 3 4 5 செயின் போட்டு இங்கே லாக் மேலே லாக். இந்த 4 செயின் கேப்பில் வந்து 4 half டபுள் க்ரோஷெட் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த லாக் மேலே 4 half டபுள் க்ரோஷெட் ஆச்சு. இப்போ இந்த லாக் மேலே ஒரு லாக். இப்போ இந்த ரிங்கில் வந்து சிங்கிள் க்ரோஷெட் 2 டைம்ஸ் போடணும். செகண்ட் டைமுக்கு வந்து நம்ம பீகாட் போடுறோம். இப்போ half டபுள் க்ரோஷெட், இப்போ பீகாட். இப்போ இதே போல் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இங்கே இந்த பீடு கீழே வந்து குச்சி கட்டிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு டிசைனு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் ஃபினிஷ் ஆயிடுச்சு, எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த டிசைனுக்கு நம்ம ஒரு 450 சார்ஜ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.